குழந்தையே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்வதை கேள். என் அன்பு குழந்தையே, உன்னை பார்த்து பல நாள் ஆக்கிவிட்டது. ஏனென்றால் இந்த அப்பா ஒரு சில வேளையாக சில நாட்களாக வெளியே சென்றிருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தை, அப்பா ஏன் இன்னும் என்னுடைய கண்முன்னே வரவில்லை? ஏன் எனக்காக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் எனக்கு ஏன் தெரியாமல் இருக்கிறது? ஆனால் இப்பொழுது கட்டாயமாக எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் மனவேதனைக்கும் மன குமுறலுக்கும் நீங்கள் வாக்கு கொடுத்தே ஆக வேண்டும். என் கண்முன்னே வாங்கள் சாயப்பா என்று என் அன்பு குழந்தை என்னை கூப்பிட்டது. அதனால்தான் என்னால் சில வேளைகளை தவிர்த்து விட்டு என் அன்பு குழந்தைக்காக ஓடோடி வந்திருக்கிறேன். என்ன என் அன்பு குழந்தையே, ஏன் இப்படி அழுகிறாய்? ஒவ்வொரு தருணமும் அழாதே, பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சிறிது காலம் எடுத்தாலும் கூட என் மீது நம்பிக்கை கொண்ட என் அன்பு குழந்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் தடுக்க முடியாதே. எவர் வந்தாலும் என்னுடைய விஷயங்களை எதுவாயினும் என் அன்பு குழந்தைக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது அந்த நேரத்தில் நான் கொடுத்து விடுவேன் என்று என் அன்பு குழந்தைக்கு தெரியாதா என்ன? உன் உள்ளம் குமுறி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்துதான் இப்பொழுது உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன என் அன்பு குழந்தையே, உன்னை ஏமாற்றி விட்டார்களா? துரோகம் செய்து விட்டார்களா? உன் கஷ்டத்தை பறித்து கொண்டார்களா? பரவாயில்லை என் அன்பு குழந்தையே, அழாதே. ஏனென்றால் இதற்கு அனைத்திற்குமே அவர்களுக்கு கர்மவினை சிறப்பாக செய்யும் என்பதை மறந்து விடாதே. ஆனால் உன் சாயப்பா உனக்காக சிறப்பான விஷயங்களை இன்னும் 12 நாட்களில் செய்து கொடுக்க போகிறேன். இந்த 12 நாட்களில் இந்த அப்பாவை நினைத்து அகல் தீபத்தை என் புகைப்படத்திற்கு முன்னால் ஏற்றிவை. ஏனென்றால் ஒவ்வொரு புகைப்படத்திற்கு முன்னாலும் உன் சாயப்பா உயிரோடு உன்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட நீ கண்ணீர் வடித்துக் கொண்டு என் முன்னே, அப்பா என் மீது நீங்கள் அன்பு கொண்டிருந்தால் எனக்காக என் வேண்டுதலை இந்த நாட்களில் நிறைவேற்றி கொடுங்கள். அப்பா எனக்காக ஏன் இன்னும் வராமல் இருக்கிறீர்கள்? அப்பா ஏன் எனக்காக இந்த உதவி செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று மனதுக்குள் குமுறி கொண்டிருக்கிறாய். அதனால்தான் என்னுடைய அன்பு குழந்தைக்கு இப்பொழுது நான் உனக்காக உன் இல்லத்தில் உயிரோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறேன், வசித்து கொண்டிருக்கிறேன், உறவாக உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது சிறு தடைகள் தான் இருக்கிறது, ஆனால் நல்ல காலம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே. நன்றி கெட்ட மனிதர்கள் எல்லாம் நினைத்து அடாதே. கடலென்ற அன்பு கடலில் உன்னுடைய அன்புக்காக உன் சாயப்பா உன் இல்லத்தில் வந்து வசித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நன்றி கெட்ட மனிதர்களை நினைத்து, நயவஞ்சகாரர்களை நினைத்து கடுகளவு கூட நீ வருத்தம் கொள்ளாதே. அவர்கள் இன்னும் கூடிய விரைவில் தண்டனைக்கு ஆளாக போகிறார்கள். நான் உன் கண் முன்னே அவர்களை தண்டிக்க போகிறேன். ஒவ்வொரு தருணமும் இது இழந்து விட்டோமே என்று என் அன்பு குழந்தையை அப்படியே எதிர்பார்த்து உயர்வுகளை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் கண்முன்னே கைபோற்றும் அளவிற்கு நான் உயர்த்த போகிறேன். ஆனால் அதற்காக நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய். என்ன தெரியுமா? கண்களை மூடி ஓம் சாய்ராம் என்று சொல்லி தினமும் 9 முறை சொல்லி வா. நினைத்த வேண்டுதல் 12 நாட்களில் நடத்தி கொடுத்து உன்னை நிலையாக நிற்க வைத்து அனைவரும் போற்றும்படி நான் செய்கிறேன் என் அன்பு குழந்தையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு.